ஹலோ மிஸ்டர், கொஞ்சம் நில்லுங்க. உங்கள்தான். ஹலோ ஹலோ, டாக்டர் அம்மா ஒரு காபி கேட்டாங்க. நானே போட்டு எடுத்துக்கிட்டு வரணும்னு சொல்றாங்கன்னு. போ. அடாடாடாடாடா, நம்ம கடைக்கு எதிர்த்தாப்புல டாக்டர் அம்மா ஆஸ்பத்திரி வச்சாலும் வச்சது ஏகப்பட்ட கூட்டம். நமக்கு நல்ல வருமானம் தான். உன் டீ கடை எதிர்த்தாப்புல அந்த அம்மா ஆஸ்பத்திரி வச்சதுல இருந்து அவங்களுக்கு நல்ல வருமானம் தான். ஏன்னா இங்க டீ காப்பி எது சாப்பிட்டாலும் அடுத்தாப்புல அங்கதானே போக வேண்டி இருக்குது. ஏய், முன்னாடி உனக்கு நான் கடன் கொடுக்கறேன் பாரு, அதுக்கு என் புத்தி தாண்டா படத்துல அடிச்சுக்கணும். ஏண்டா என் காப்பி நல்லா இல்லைன்னா அந்த அம்மா ஏன்னா இங்க ஆள் அனுப்புவாங்களா? அந்த அம்மாவுக்கு என்ன, மருந்து மாத்திரை கையில இருக்கு, அந்த தைரியம் தான். நம்மள சொல்லு, ஏதோ ஒரு நம்பிக்கையில சாமி கும்பிட்டு போட்டுல நாம டீ குடி. டீ தண்ணி போடுறதா இல்ல காப்பி தண்ணி போடுறதா? டீ தண்ணியே போடு, தண்ணி கொஞ்சம் கம்மியா இருக்கட்டும். இத டாக்டர் நம்மகிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன். ஏன் எனக்கு முதல்ல போட்டா உங்களை ஜாதியில தள்ளி வச்சிருவாங்களோ? அப்படிலாம் ஒண்ணு இல்ல, வந்து என்ன போட வேண்டியதானே? போடுறேன். ஏங்க டீ கடை அவங்க ஜாதிக்காரங்க சாப்பிடுற ஈய டம்ளர்லயே சங்கிலிக்கும் கொடுக்குறீங்களே, நம்ம எல்லாம் சாப்பிடுற டீ கிளாஸ்ல கொடுக்க வேண்டியதுதானே? வேண்டாம். ஏன் இந்த சங்கிலிக்காக பயந்து உங்க மாமூல் பழக்கத்தை மாத்துறீங்க? என்னைக்கு என் ஜாதிக்காரெல்லாம் இந்த டீ கடையில உங்களோட உட்கார்ந்து சரிசமமா டீ சாப்பிடறானோ அன்னைக்கு உங்க டம்ளர் நான் டீ சாப்பிடுறேன். அது வரைக்கும் எனக்கு இது போதும். ஊத்து. அந்த கல்லறை கீழே போட்டு வாங்க.
மெல்ல வா. பாத்து. ஏய் மிஸ்டர், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? உனக்கு என்ன கை கால் மடமா இல்ல கூன் குருடா? பணமரம் மாதிரி வளர்ந்துட்டு எப்ப பாரு சூசைட் அட்டெம்ப்ட்ல இருக்கியே. அதுலயாவது கொஞ்சம் காமன் சென்ஸ் வேண்டாம்? சரியான வாத்து மடையனா இருக்கியே. நீ வாத்து ஒண்ணு. வாங்க சின்ன பண்ணீங்களா? அடேங்கப்பா, எல்லாரும் நல்ல சபரியமுங்க. ஆமா ஆமா, பார்த்து நீங்களும் ஒன்னு கேக்குறீங்களா? அப்படி சொன்னாக்க பார்த்து கோவிச்சுக்கும். ஏன்னா உங்களை விட பார்த்து புத்திசாலியாச்சே. என்னங்க ஒரு நிமிஷம். என்ன தம்பி? ஒரு டம்ளர் காபிக்கு ஒரு கரண்டி காபி தூள் போட்டா போதுங்களா, இல்லன்னா 2 கரண்டி போடணுமா? ஏன் தம்பி, டாக்டர் அம்மா இல்லையா? இல்லைங்க, சிஸ்டர் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. ஓஹோ, 2 கரண்டியா போடுங்க, அப்பதான் கொஞ்சம் திக்கா இருக்கும். பால் ஒரு கரண்டி ஊத்துனா போதுங்களா, இல்லன்னா 2 கரண்டி ஊத்தணுமா? இல்ல என்ன தம்பி கணக்கு வேண்டியது இருக்கு? நேரத்தை பார்த்து நீங்களே ஒரு நிதானமா ஊத்திக்க வேண்டியதானே? சக்கரை ஒரு கரண்டி போட்டா போதுங்களா, இல்லன்னா 2 கரண்டி போடணுங்களா? என்ன தம்பி நீங்க இன்னும் கொஞ்சம் நேரம் போச்சுன்னா தூக்கி ஆத்தட்டுமா தூக்காம ஆத்தட்டுமான்னு கேப்பீங்க போல இருக்கு. எவ்வளவு மங்காத்தா, இந்த தம்பி கொட்டப்புல காப்பி வேணுமா போட்டு கொடுக்கல. ஐயோ, என்னங்க இது? ஒரு குண்டா சாம்பார் இருக்கும் போல இருக்கு. அவ்வளவுத்தையும் கீழே கொட்டுறீங்க. சாம்பார் தான் வச்சேன், ஆனா தூள் கொஞ்சம் அதிகமாயிருச்சு. சரி, அதனால என்ன? காரம் கொஞ்சம் எச்சா இருக்கும், அதுக்காக எல்லாத்தையும் இப்படி கீழே கொட்டிடுறதா? அது இல்லைங்க, சாம்பார் தூளும் சீக்கா தூளும் ஒரே மாதிரி இருந்தது. நான் தெரியாம சீக்கா தூள் போட்டேன். சீக்கா தூளா? ஏனாயா வாங்குற பால் 10 பத்தாம இருக்குது. பொழுதாரத்துக்கு மட்டும் உங்ககிட்ட இருந்து ஒரு 6 லிட்டர் பால் கிடைக்குமா? நம்மளுதாங்க எல்லாம் வத்தி போச்சு. வேற மாடு வாங்க சொல்லி வீட்டுக்காரங்க சொன்னா சவால் சொல்லி இருக்கிறான். ஏன் நேரம் சரியில்லை. யோ டீ கடை, இந்த மாதிரி ஊமையம் போற அவனை கொஞ்சம் கூப்பிடியா, கொஞ்ச நேரம் தமாஷா பொழுதையாவது போக்கலாம். அவனை கூப்பிடப்படாதப்ப, அவனை கூப்பிட்டா பே 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 பேன்னு இருப்பான். அடா அதுக்கு தாயா சித்த கூப்பிடியா? யோ, நம்மள வச்சுட்டு நீங்க ஏதாவது பேசி எம்பளை படம் மண்ண போட்டாதீங்கப்பா. நான் வரேன். அட அவன் கிடக்குறான் வேடிப்ப, நீ சித்த கூப்பிடியா? போயிட்டு வரல. வாங்க சின்ன பண்ணு, கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு இருக்கலாம். வாங்க வாங்க வாங்க, நிதானமா வாங்க. வாங்க உட்காருங்க உட்காருங்க. சுண்டா கூடப்பா தொடச்சுக்கிட்டேன். ஒரு வீடி போடுறது. அடே சாப்பிட்டாச்சுங்களா? அடேங்கப்பா கருவாட்டு குழம்பு. ஆமா, வீட்டுக்கு முன்னாடி ஒரே கூட்டமா இருந்துச்சு, என்ன அது? ஆமா, அங்க வீட்டுக்கு முன்னாடி ரோட்ல ஒரே கூட்டமா இருந்துச்சு, என்னன்னு? ஆமா ஆமா ஆமா. உயரமா மீச வச்சு ஒரு ஆளு, இந்த மாதிரி ஒரு பொண்ணு. சரி, கார் வந்துருச்சா? அடே குதிரை வண்டி வந்திருக்கு.
யானை வந்திருக்குப்பா. ஆமா கழுதை வந்திருக்கு. உங்க 3 பேத்துக்கும் அறிவே இல்ல. இந்த மாமா சைக்கிள்ல வந்தாங்கன்னு சொல்றாரு. ஆமா அது சரி, அது புத்திசாலிதான். அப்புறம் என்ன ஆச்சு? ஆமா ஆமா 2 பேரும் சைக்கிள்ல வந்தாங்க. ஆமா 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 ஏத்தாப்புல எருமை மாடு வந்துச்சா? ஆமா 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 நாய் வந்திருக்குப்பா. ஆமா 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 ஆடு வந்திருக்கு, ஆடு. ஏச்சா நீங்க சின்ன பண்ணியாச்சா, நாங்க அப்படின்னா கிண்டல் பண்ணுவோமா? குழந்தையோட அப்பன் பேரு உனக்கு தெரியுமா? டாக்டர் அம்மாவுக்காவது குழந்தையோட அப்பன் பேரு தெரியுமா? அது சரி, அது தெரியாட்டி போகுது. இனிமே ஓம் பேரையே சொல்ல சொல்லு. சும்மா சொல்லக்கூடாது, ஜோடி குட்டியோடவே கிடைச்சிருக்கு. வேண்டிய ஆணிக்கால் செருப்புலாம் போட்டு சாமிக்கு நேர்த்திகரம் பண்ணி இருக்கிறானப்பா. கங்காரோட குட்டி எந்த நேரமும் தொத்திக்கு தெரியுற மாதிரி இந்த உள்ள இவனை தொத்திக்கிட்டாலே தெரியுது. என்ன பண்ணீங்க?